அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் முதர். இப்போ இன்றைக்கு மருத்துவமனையிலிருந்து வரும்போது ஒரு விஷயத்த பேசிட்டு போகிறாரு. இது மாதிரி சிறை அதிகாரி செந்தில் அவர்கள் எனக்கு கோயம்புத்தூர் சிறை தான் எனக்கு சமாதி அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு ஒரு விஷயம் பேசுகிறாரு. இந்த பக்கம் ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட தகவலை இன்னுமே எனக்கு அதிகாரப்பூர்வமாக காவல்துறை எனக்கு தரலை அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய மனைவி பேசுகிறாங்க. இப்போ வரைக்குமே அவங்க டெல்லியில் இருக்காங்களா இல்லை தமிழ்நாடு வந்துட்டாங்களா, என்ன ஆனாருன்றது என் கணவர் பற்றி எந்த தகவலுமே வரல அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. என்னுடைய மகன் அழுறான், என்னுடைய குழந்தைகள்லாம் அழுதுட்டுருக்காங்க, என் பெண் ஜெர்மனிலேருந்து அழுறா அப்படின்ற தகவல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துகிட்ருக்கு, ஏன் இந்த விஷயங்கள்லாம் மர்மமாகவே வச்சுருக்காங்க? அதாவது முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். அதாவது சவுக்கு சங்கரை பற்றி பலரும் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பலர் வாய் புளிச்சிச்சு மாங்காய் புளிச்சிச்சுன்ற மாதிரி சவுக்கு சங்கருக்கு இப்போ சவுக்கு சங்கர் கூட இருந்த நபர் இப்போ இன்று காலை சவுக்கு சங்கர் என்னோட சாவுக்கு செந்தில்குமார் தான் காரணம், கோவை சிறையிலேயே என்னோட கொல்ல பார்க்குறாங்க, என்னோட மரணம் கோவை சிறையில் தான் இருக்கும். இதெல்லாம் சவுக்கு சங்கர் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய பிரில்லியன்ட். அவர் வழக்கறிஞர், அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. நம்ம தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுக்கு சங்கரும் சட்டம் படிக்காத ஒரு வழக்கறிஞர் தான். ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தில் இருந்தனால அவருக்கு தெரியும் இதெல்லாம் எப்படிலாம் டேக்கிள் பண்ணணுன்ட்டு, சிறையை மாற்றணும் அப்படின்னு வெளியே அப்டேட்டில் தானே இருந்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ அடி வயிற்றுலேருந்து இமோஷன் கத்துற அளவுக்கு ஒருத்தன் பேச முடியுதுன்னா அப்போ ஸ்டெமினா உள்ளே இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ ஸ்டெமினானா ஒன்று அவனை அடிக்கலைன்றது தானே தெரியும். கொல்ல பார்க்குறான், இவருக்கு பயம். அடுத்த விஷயம், சவுக்கு சங்கர்கிட்ட வந்த பிரதீப் கடந்த 2-3 நாளாக ஹீரோவாக இருக்கார் நிறையா யூடியூப்லலாம். அவர் ஒரு வார்த்தை லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு எந்த சேனலில் சவுக்கு சங்கரை உட்கார வச்சாங்களோ கடைசியில் அதே சேனலில் கடந்த ஆண்டு ஒருத்தர் முடித்தார் ஒரு கதையை. அவர்கிட்டே இப்போ பேட்டி கொடுத்துருந்தாரு. பேட்டி கொடுக்கும்போதே என்ன சொன்னார், அக்டோபர் மாதத்தில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த திண்டிவனம் தாம்பரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு திண்டிவனம் போக்குவரத்து ஆர்டிஓ அதிகாரி, போக்குவரத்து அதிகாரியாக மாற்றப்பட்ட முக்கண்ணன் ஒருத்தரை பற்றி நவம்பர் மாதம், அக்டோபர் இறுதி நவம்பரில் ஒரு ட்விட் பண்ணுறாரு. ட்விட் பண்ணிவிட்டு மறுநாள் அதுக்கு கீழே நிறையா கமௌண்ட், அவர் எந்தெந்த இடத்துல வேலை பார்த்தாரோ அந்த போஸ்டர்லாம் அது கீழே உட்காந்துருவான். எப்பவுமே லைட்டாக 2 வழி கொடுத்தீங்கன்னா அவனே எவிடன்ஸ் கொடுத்துருவானுங்களே எப்பவுமே. அந்த மாதிரி வந்தோன்னா மறுநாள் யூடியூப்பில் பேச ஆரம்பிக்கிறார். நம்மளும் முக்கண்ணனை பற்றி பேசியிருக்கோம், ஆனால் அவர்கிட்ட பேசினதும் இல்லை, அவர் தரப்புலையும் நம்மக்கிட்ட பேசினது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு 100 பக்கம் ஆவணங்களோட பேசணும். அதே டைமில் இவர் பேசியிருக்காரு. கடைசியில் முடிஞ்சு போனது என்னன்னு கேட்டால், நான் சவுக்கு சங்கர் வாங்கினாரா வாங்கலையான்னு நான் பார்க்க முடியாது, ஆனால் சவுக்கு சங்கர் கூட இருக்கிறவருக்கு தான் தெரியும். நான் சிகரெட் பாக்கெட்டில் வச்சுருக்கலாம், அது நான் குடிப்பேன்னு சொல்ல முடியாது, கூட இருக்கவங்க தான் சிகரெட் குடிப்பாங்க. அதுக்கு சவுக்கு சங்கரே பற்ற வச்சு புகை விட்டுலாம் காட்டியிருக்காரு இப்போ எல்லா புகைப்படமும். இப்போ தான் அந்த பிரதீப் சொல்கிறாரு, ஒரு ட்விட் போட்டு வாங்கினது, ஒரு ட்விட் போட்டு 39 லட்சம் ரூபாய் இனோவா கிறிஸ்டா வாங்கியிருக்காரு. ஆர்டிஓ பற்றி ஒரு ட்விட் போட்டாலே மறுநாளே அவருக்கு ஒரு கார் கிடைக்குது. அப்புறம் இன்னொரு தகவல் இருக்குது, அமர் பிரசாத் ரெட்டி ஆருத்ராவில் வச்சு பேசுகிறாங்க. உடனே அமர் பிரசாத் ரெட்டி பிரசாட்சியாக மாறுறாரு சவுக்கு சங்கர் வழக்கில். இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணும்போது இவன் ஒரு நெட்வொர்க்காக செயல்பட்டு இந்த ஸ்கேமு, அதாவது எப்படி சொல்ல, மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் தானே சார் இவங்க? அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன், நீங்களே கேட்டுட்டீங்க. அடுத்து அதுதான் நான் வந்தேன். சரி, நேரம் இருக்கேன்ட்டு. என்னென்னா, நீங்களும் நானும் ட்விட் போட்டோன்னா நம்ம வண்டிக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கூட எவனும் தரமாட்டான். நம்ம ஃபோன்லேருந்து டேட்டா தான் சார், நம்ம ஃபோன்லேருந்து தான் டேட்டா போவோம். அதனால் இதில் எல்லாருக்கும் நம்ம பையனுக்கு கூட இப்போ சின்ன வயசு பசங்களுக்கு கூட இப்போ 2 வயசு 3 வயசு பசங்களுக்கு கூட ஃபோனில் அடிக்ட் ஆகுதுக்கு தெரியுமா? அப்போ அதுவும் ஒரு போதை தான், அடிக்டும் ஒரு போதை தான். நான் அதிகமாக டீ குடிச்சிட்டே இருப்பேன், அதுவும் ஒரு போதை தான். நீங்கள் அதிகமாக சினிமா பார்த்துட்டே இருப்பீங்க, அது ஒரு போதை தான். அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கருக்கு இதெல்லாம் இருந்தாலும் இது எல்லாத்தோட ஒரு போதை தலைக்குள்ளே இறங்கிச்சு. என்னென்னா, அவர் பேசும்போதே கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்படி கால்மலை நம்ம பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தவன் உடனே கவர்மெண்ட், நான் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டால் சிஎம் ஆஃபீஸாக அப்படி கதறும். அதாவது உளவுத்துறையே சவுக்கு மீடியா இன்டர்வியூ தான் பார்த்துட்டு, அப்படியே உளவுத்துறையே சவுக்கு மீடியா இன்டர்வியூ தான். இந்த போதை அவர் மண்டைக்குள்ளே இறங்கிடுச்சு, தெளிவாக ஆழமாக இறங்கிடுச்சு. அதாவது வெறியாயிடுச்சு. நம்ம பேசினா நம்ம என்ன வேணால் பேசலாம், பெரியால என்ன வேணால் பேசலாம், நம்ம பேசுகிறது தான் இங்கே ஹீரோயிசம், நம்ம யாரை வேணால் பேசலான்னு. அது யாரை வேணால் பேசினா, நீ தனியாக ரூமை சாத்திட்டு நீ மட்டும் பேசியிருந்தால் பரவாயில்ல. நீ ரூமை சாத்திட்டு பேசினா, நீ ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுட்டு பேசினாலும், நீ சரக்கு அடிச்சுட்டு பேசினாலும் எவனும் கேட்க போகிறது கிடையாது.
ஆனால் பொதுவெளியில் இன்னொரு ஊடகவியலாளரை முன்னாடி உட்கார வச்சுட்டு நீ பேசி அது சமூகத்தில் எல்லாரும் பரப்பும் போது அங்கே கேள்வி எழுது. ரெண்டாவது, ஒரு ட்விட்டுக்கு ஒரு இனோவா கார் வாங்கியிருக்கார். அதே இன்னொரு விஷயம், அதே டிசம்பர் மாதத்தில் தான் ரொம்ப அதிகமாக வந்து மணலை பற்றி கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும். அப்போது எல்லா ஊடகங்களும் அந்த ஒரு வாரம் வந்து மணல் ரத்னம், நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்லாம் ஒரே டைம் பேசியிருப்பாங்க. மணல் ரத்னம், நான் கூட பேசியிருப்பேன், எஸ்ஆரை பற்றி மணல் மனிதர்னு பேசியிருப்பேன். இவங்கெல்லாம் எடுக்கும்போது நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் பேசுகிறதுக்கு எதிர் ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் சவுக்கோட பாலிசி. அது எல்லா விஷயத்துலையும் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்போது இவங்கெல்லாம் ஊழல்னு சொல்கிறாங்களே, நம்ம வேறு மாதிரி ஆங்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஆர் ராமச்சந்திரன், அவர் வந்து மணல் மாஃபியான்னு தான் எல்லாருமே போடுவாங்க. எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர் ஒரு 100 சேகர் ரெட்டின்னு வச்சுக்கங்க, 100 சேகர் ரெட்டி அந்த மாதிரின்னு வச்சுங்க. பிரதீப் என்ன சொல்கிறாரு, அவரோட உறவினர் அவரோட சகோதரர் அலுவலகத்துக்கே வந்துட்டு போனாருன்றார். ஒரு ட்விட் போட்டு கார் வாங்கினாருன்றார். ஆல்ரெடி ஒரு கார் வாங்கினார், அந்த கார் வந்தோன்னா ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. இப்போ இன்னொரு காரில் இனோவாவில் மாட்டினார். இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சொன்னல வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு ஒருத்தர் பேசுனாங்கன்ட்டு, தேனியில் ரிவேரா இது இருக்க ஹோட்டலு, அது வந்து ஓபிஎஸ்க்கு தெரிஞ்ச ஹோட்டலு, அவர் ஓபிஎஸ்ஸை பார்க்க வந்தாங்க சொன்னோம். இதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே யார் வேணால் போய் கேட்டுக்கலாம். அதாவது என்ஆர் தியாகராஜன் சொல்லிட்டு ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி காலமான ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் நபரோட, அவர் என்ஆர் தியாகராஜன், அவருடைய மகன் வந்து டாக்டர் ராஜ்குமார்னு இருக்கார். அவருக்கே 60 வயசு ஆகும். அவரோட தாயார் தாங்க பிரசிடெண்ட்டாலாம் இருக்காங்க, அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க, அந்த ஊரில் பஞ்சாயத்தில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பாதி அந்த திண்டுக்கல்லில் பாதி இடம், அந்த தேனியில் வந்து பாதி இடம் அவங்களுக்கு சொத்துக்கு இருக்கும். அவங்களோட இந்த ராஜ்குமாரோட, அதாவது என்ஆர் தியாகராஜனோட மகன் ராஜ்குமார், மருத்துவர் ராஜ்குமாரோட ஹோட்டல் தான் ரிவேரான்ட்டு. பட் அவருக்கு கூட அங்கே சவுக்கு தங்கியிருக்காருன்னு தெரியாதான். சவுக்கு வந்திருக்கார். இன்னொரு விஷயம், அவங்க பையன், அந்த பையன் நம்ம ஆல்ரெடி இலைமறை காயாக சொன்னோம். நம்ம பத்திரிக்கையாளர்லாம் வந்து போடும்போது கூட நம்ம தேவராஜன் கூட பேசும்போது சொல்லியிருந்தார், அவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்க அதை நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னாரு. கடைசியில் அந்த பையனை உடச்சிட்டான். அவர் கூட ஒருத்தருக்கு இருந்தாங்க, லேடிஸ் இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்போது எப்படிப்பட்ட ஒரு ஆள் பாருங்கள். பப்ளிக்கில் சிகரெட்டை பற்ற வைப்பேன், இதே ரஜினியோ மற்றவங்க விஜயோ பற்ற வச்சாங்கன்னா புகையினால ஏதாவதுன்னு கேட்கும்போது, அப்போ நீ பப்ளிக் அவேர்னஸ் அதையும் மீட் பண்ணல, பெண்களை பற்றி கொச்சப்படுத்தியிருக்க. 2, 3வது இந்த மணல் மாஃபியா கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. அதுக்கு வாங்கியிருக்காருன்னு அவர் சொல்கிறாரு, ஆனால் கார் வாங்கிட்டாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த முக்கண்ணன் ஆர்டிஓ அலுவலர், அவர் மேலே பல கோடி ரூபாய் ஊழல் இருக்குது. அந்த முக்கண்ணன் மேலே நம்மளுக்கு இப்போ வந்த தகவல் என்ன, அவர் பேரில் இன்றைக்கி வழக்கு பதிவு கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. இந்த முக்கண்ணனை கூப்பிட்டு ஒரு அரசு ஊழியர், ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸர் ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி, இனோவா டாப் அண்ட் மாடலை வாங்கி கொடுக்குறேன்னா நீ எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்ப? சரி, இப்போ எப்படின்னு கேட்டால், ஒன்று முக்கண்ணனை தூக்க போகிறாங்க, அடுத்து இல்லையா முக்கண்ணங்கிட்ட வாக்குமூலம் வாங்க போகிறாங்க. அதாவது அப்ரூவர் அரசு என்ன மிரட்டினதுனால தானே நீ கொடுத்துருக்க. இதில் ஒரு விஷயம் நான் கேட்டால், ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இவங்க 2 பேருக்கு தொடர்பு இருக்குது. முக்கண்ணன் என்ன பண்ணிருக்காரு, பல பேருக்கு, அதாவது தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி பல பேர் அதிகாரிகளை பற்றி நியூஸ்லாம் கொடுத்துருக்காரு. அப்பப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, ஃபோன் பண்ணி உங்களை பற்றி டீட்டெயில் கேட்டிருக்காரு. வேணாம் சார், போட்டுறாதீங்க சார், அப்பப்போ கொஞ்சம் எல்லாரும் கொடுத்துருந்துருக்காங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, என்னடா நீ கொடுத்த தகவல் வச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்க, உனக்கு பற்றியே ஒரு பெரிய தகவல் வந்திருக்குன்னு உன்னை தலையிலே அடிக்கிறேன். இவங்களை எப்படி சோர்ஸை கழுத்து அறுத்துருவாங்கல்ல. பசுமாடு வந்துச்சுன்னா அந்த மாடை கொடுக்கும்போது அந்த மடுவை அறுத்துருவாங்கன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அது மாதிரி தான் நபர்கள் தானே இவங்க. இப்போது சந்தியா ரவிசங்கர் கொடுத்த புகார் இருக்குது, பெண்கள் தான் கொடுத்த புகார் இருக்குது. 2வது, இதுக்கு முன்னாடி முதல் கொச்சப்படுத்தியிருக்காரு சன் டிவியில் ஒரு நெறியாளர், யாருன்னு தெரியும், பேர் வேண்டாம், கொச்சப்படுத்தியிருக்கார். அப்போ வந்து அந்த பாவம் சும்மா விடாது. காவல்துறையை பற்றி, நீதிமன்றங்களில் வேலை பார்க்குறவங்க பற்றி, அப்போ கூட நம்ம கூட இருந்தவங்களாம் சில பேர், இல்லை சவுக்கு வந்து பேசியிருக்காரு, அப்படிலாம் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. அது நீ வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் சொல்லிட்டேன்னா, ஒரு காவல் நிலையத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் லஞ்சம் வாங்குறான்றனால இந்த காவல் நிலையமே லஞ்சம்னு சொல்லிடுவியா நீ? இல்லை ஒருத்தர் தப்பு பண்ணுறதுனால எல்லாருமே சொல்லுவோம். இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு 250 சவரன் 450 சவரன் நகையை காணோன்னு ஒருத்தங்க ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு புகார் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 450 சவரன் அவங்க ஊழல் பண்ணி தான் சம்பாரிச்சாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? அப்படி இருந்தால் அவங்க ஏன் வந்து புகார் கொடுக்குறாங்க? சவுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்னா, எடை போடுறது, இது வெயிட்டா அது வெயிட்டா அப்படின்றது. நீங்கள் கொடுக்குற வெயிட் கம்மியாக இருந்து உங்களுக்கு எதிரான ஒருத்தன் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் உங்கள் தலையிலே கை வச்சிடுறது.
ஆல்டோ 800 பெருசா, உண்டாய் கார் பெருசானா உண்டாய் காருக்கு போயிருது. இப்போ இனோவா கிறிஸ்டா பெருசுக்கு வந்து இப்போ அங்கேருந்து இன்னொன்று வந்துருச்சு, BMW. அதாவது எனக்கு தெரிஞ்சு பத்திரிக்கை அதிபர்கள் தான் BMW வச்சுருக்காங்க, பத்திரிக்கையாளர் இன்னும் BMW. சவுக்கு சங்கரோட வந்து இப்போ எல்லா கம்பெனியுமே கூகுளில் வந்துருச்சு. இப்போ கூகுளில் போயிட்டு ஒரு நிறுவனத்தை தட்டினோன்னா அந்த நிறுவனத்தோட CNI நம்பர், GST நம்பர், டின் நம்பர், டின் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மேனேஜிங் டைரக்டர் யார், 1% கம்பெனியா 2% கம்பெனியா, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இதில் எத்தனை ஸ்டாஃபு, லாஸ்ட்டாக இவங்க கட்டிருக்க இன்கம் டேக்ஸ் என்ன, இவங்க பேன் கார்டு என்ன, இவங்க லைவில் இருக்காங்களா, ஆக்டிவில் இருக்காங்களா, ஆக்டிவில் இல்லையா, இவங்க லாஸ்ட் இயர் எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்காங்க, அதில் எவ்வளோ ரீஃபண்ட் ஆகிருக்கு, இவங்க எவ்வளோ இன்சூரன்ஸ் கட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் கூகுளில் கொண்டு வந்துடுது. அப்படின்னும் போது இந்த நிறுவனம் ஆரம்பித்து இது வரைக்கும் இவர் அதை நெட்டில் தட்டி பார்த்தா இவருக்கு இன்கம் எப்படி வந்திருக்கு, எதையுமே இன்கம் இல்லை, எல்லாம் நேரடியாக வந்திருக்கு. எப்படின்னா ஒரு ட்விட்டு போட்டு ஒரு மாதம் வாடகை சம்பளத்தெல்லாம் கொடுத்துருவாராம். இதில் ஒரு வேடிக்கை தான் இது, எனக்கு தகவலாக வந்த விஷயந்தான். இவருக்கு ஒரு கார் வந்த மாதிரியே பெலிக்ஸுக்கும் ஒரு கார் வந்துச்சான் ஒரே டைமில் 2 பேரும். அதான் ஒருத்தர் சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அப்படியே 2 பேரும் ஒரே டைமில் காரில் இப்படி போவாங்கன்னு அவர் செய்முறையோடு சொன்னார். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போ வந்து ஃபெலிக்ஸ் கிட்ட டேபிளில் உட்காந்தாரோ சவுக்கு, அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ் வந்து ஓன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார், ஓன் பில்டிங்க்கு வந்துட்டார் ஆஃபீஸு. எப்படி யூடியூப்லலாம் எப்படி வருமானம் வந்தால் நம்ம ஆரம்பிச்சிடலாமா பேசாமல் ஒரு யூடியூப் ஒன்று ஒரு 2 எப்படி கோடிக்கணக்காக கொட்டுதுன்னு தெரியல. எப்படி ஒரு கார் வீட்டில் வச்சுருக்கேன், ஒரு யூடியூப் சேனல் மட்டும் நடத்தினா காசு வராது சார். அதாவது பிளாக்மெயில். காமராஜர் காலத்திலலாம் அவர் வந்து சின்ன பத்திரிக்கை போய் வாங்கிட்டு அவன் தான் உண்மையை எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ சிறு பத்திரிகை நடத்துகிறவனுக்கு ஏதோ ஒன்று சிறுத்தை, நானும் ஒரு பெருமைக்கு பத்திரிகை நடத்துகிறேன்னு சொல்லலாம். ஆனால் அதையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் பிளாக்மெயில் அப்படின்னா முழுசாக போட்டுடணும், போட போகிறேன் ரேப்பரை மட்டும் விட்டுட்டு புக்கு போடுறான். அப்படிலாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இப்பயும் இருந்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாக இருக்காங்க. அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி யூடியூப்பில் வந்திருக்க ஒரு மஞ்சள் பத்திரிக்கைன்னு கூட சொல்லக்கூடாது, மஞ்சள் யூடியூபர் தான், மஞ்சள் யூடியூப் தான் சவுக்கு. நடமாடும் மஞ்சள் பத்திரிகையாளர் தான் சவுக்கு சங்கர். அவரை பத்திரிகையாளர்னு ஏற்றுக்கக்கூடாதுன்னு பல பேர் சொல்லிட்டாங்க. தேவானெல்லாம் திட்டார், எதை வச்சு அவரை பத்திரிகையாளர் என்ன பத்திரிகையாளர்னு சொல்லாதியான்ட்டார். அப்போது மஞ்சள் பத்திரிகை, நடமாடும் மஞ்சள் சமூக ஊடக யூடியூபர், நடமாடும் மஞ்சள் யூடியூபர் அப்படின்னு வச்சுக்கலாம் சவுக்கு சங்கர். 28 ஆண்டுகள் ஒரு ஊடகத்துறையில் இருக்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் 60 வயதை கடந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் பெலிக்ஸை சொல்கிறார், மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க. இந்த மூத்த பத்திரிகையாளருக்கு தெரியாதா ஒருத்தர் வந்து ஆதாரம் இல்லாத தரவுகளை பேசுகிறாங்களே, அதை நம்ம தரவுகள் இருந்தால் பேசுங்கன்னு ஒரு ஸ்டாப் பண்ணக்கூடியதா? அதாவது அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கலாம். மூத்த பத்திரிகையாளர் பாதி பேர் சிறைக்கு போனவங்க கிடையாது, வழக்கு போட்டோன்னே ஐயோ அம்மான்னு கத்திட்டு பதறவங்களாம் இருக்காங்க. சிறைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அதோட வலியும் வேதனையும் தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் உன்னையும் கேட்டிருக்காங்க, நீதிபதிகள் சம்பந்தமாக அவதூறாக பரப்புனதுக்காக அதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. 1. 2வது ஒரு ஐஜி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனாருன்னும் போது அந்த விவகாரத்தை ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறாரு. அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து குறிப்பானை கொடுத்து அவரை கூப்பிட்றாங்க. அப்போ வந்து அந்த யூடியூப்போட நிறுவனத்தை நடத்துகிறோம், நம்ம பேரே சொல்லலாம், பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜனையும் அழைக்கிறாங்க. அவருடைய பார்ட்னர் ஒரு 70 வயசு முதியவர், அவரையும் அழைக்கிறாங்க. அந்த நெறியாளர்கள் பசங்களையும் அழைக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் போகிறாங்க. அந்த பேசின வாராகி அவரையும் அழைக்கிறாங்க. அப்போது பேசினவர்களுக்கும் பேசக்கூடியவங்களுக்கும் கூப்பிட்டு விசாரணைக்கு நடத்துகிறாங்க. அப்போது இவர் 28 வருஷம் மூத்த பத்திரிகையாளர்னா உன்னை ஏற்கனவே கூப்பிட்டுருக்காங்களே, 2வது தரவுகள் இல்லாமல் உன்னுடைய ஊடகங்களில் உட்காந்து சவுக்கு சங்கர் பேசும்போது ஏன் தடுக்கலை? ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருமதி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, அவங்க பேர் ஜென்னோ ஏதோ ஒரு பேர், அந்த சகோதரி வந்து நேற்று ஒரு வருத்தமாக ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. அதை நான் பார்க்கும்போது என் வீட்டில் என்ன கைது பண்ணால் என் வீட்டில் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நான் உணர்ந்தேன். அடுத்தவங்க கஷ்டத்தை உணர்ந்தால் மட்டும்தான் அவங்களோட இதை சொல்ல முடியும். அப்போது அவங்க வந்து என்னை கைது பண்ணாங்க. அவர் உடனே ஃபோன் பண்ணி
என்னை போலீஸ் கைது பண்ணிட்டாங்கன்னு மட்டும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட நான் பேசினேன், அவர் ஃப்ளைட்டில் கொண்டு வர இந்த மாதிரி தகவல் தெரியல, ஆனால் அவர் சொல்லிட்டாரு சேஃபாக இருக்காங்கன்னு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸை வந்து கைது பண்ணி அவர் பேக்கோட கூட்டிகிட்டு வர்றது ஃபோட்டோஸோட நம்ம பார்த்துட்டோம். அப்போ போலீஸ் தான் பிடிச்சிச்சு. குண்டர்கள் யாரும் அவரை மிரட்டல, கடத்தல் பண்ணல, காவல்துறை தான் கூப்பிட்டுச்சுன்றது ஊடகங்கள் வாயிலாக பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ இனிமேட்டு மறைக்கவே முடியாது. ஒன்று, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஜெனி வந்து லைலா காலேஜில் படித்தவங்களாம். அவங்களும் ஒரு பிஹெச்டி படிச்சிருக்காங்க. அவங்க மனைவி அவங்களும் பிஹெச்டி படிச்சிருக்காங்க. மகன் வந்து +1 +2 சொல்கிறாங்க. மகள் வந்து ஜெர்மனிலேருந்து அழுகுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாதா என்னங்க, அந்த நிறுவனத்தில் இவங்களும் அவர் சிஇஓ, இந்த நிறுவனத்துக்கு இவர் சிஇஓ, அந்த நிறுவனத்துக்கு அவர் சிஇஓ, அந்த சிஇஓ கீழே இவங்க ஏதோ ஒரு அட்மினில் மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம், ஒன் ஆஃப் தி பார்ட்னராக இருக்கலாம், இல்லை சேர்பர்சனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்போ இவங்களும் அதோட அட்மின் பார்த்துக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்கணும்ல, என்னங்க பெண்களை பற்றி நம்ம சேனலில் இப்படி பேசுகிறாரு, நீங்கள் தடுக்கக்கூடாதா அப்படின்னு. இந்த லயலா காலேஜில் படித்த திருமதி ஃபெலிக்ஸுக்கு தெரியாதா, இல்லை சொல்லக்கூடாதா? சவுக்கு சங்கர் சாருக்கு ஆனா மாதிரியே ஃபெலிக்ஸுக்கு ஆகிடக்கூடாதுன்னு கவலைப்படுறாங்க. அப்போ சவுக்கு சங்கர் சார் பேசினது வந்து நியாயமா? அப்போ எத்தனை பெண்களை வந்து காவல்துறையில் இருக்க பெண்களோட தந்தைகளும் அண்ணன்களும் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஏன் இந்த திருமதி ஃபெலிக்ஸ் வந்து தன்னோட கணவர்கிட்ட, ஏங்க இதெல்லாம் நீங்கள் இப்படி அவ்வளோ பண்ணாதீங்க, அவரே பேசியிருந்தா கூட எடிட் பண்ணி எடுங்கங்க, இல்லாட்டி மறுக்கணும். எப்படி மறுக்கணும்னா, சார் தரவுகள் இருந்தால் பேசுங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் பேசுனது நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? இப்போ என்ன நீங்கள் கேட்குறீங்க, சார் இது நீங்கள் பேசுறதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படின்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்கும். அதை வந்து ஏற்கனவே இது வந்து இவங்களுக்கு முதல்ல கிடையாது, இதுக்கு முன்னாடியே. அப்போ சந்தியா ரவிசங்கர் வந்து பெண் கிடையாதா? சவுக்கு சங்கரோட மனைவி பெண் கிடையாதா? இன்னொரு டிஎஸ்பி புகார் கொடுத்துருக்காங்களா யாஸ்மின், அவங்க பெண் கிடையாதா? இப்போ இவங்களை பற்றிலாம் தன்னோட கணவர் வந்து தப்பாக பேசலாம், எல்லாரை பற்றியும். சந்தியா ரவிசங்கரை பற்றி இவர் பேசுகிறாரு, சவுக்கு சங்கர் பேசுகிறாரு. இப்போ அவங்களுக்கும் அந்த வேதனை இருக்கும்ல. கள்ளக்குறிச்சி மாணவியை பற்றி நம்மளே சொல்லியிருக்கோம். சவுக்கு சங்கர் பணம் வாங்கினதுக்கு எந்தவித தரவுகள் நம்மக்கிட்ட இல்லைன்றதை நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் நேரம் வர 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 சவுக்கு சங்கரோட இந்த நிறையா படங்களில் பார்ப்பீங்க, ஷேர் மார்க்கெட் வந்து சரிஞ்சிக்கிட்டே வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த சவுக்கு சங்கர் கைதி ஆணையிலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சரிஞ்சு வந்து கீழே விழுந்துருச்சு. இன்றைக்கி வலைதளத்தில் டைம் பாஸ் பண்ணுறவங்க வேறு வழி இல்லாமல் சவுக்கு சங்கருக்கு ஏதோ ஒன்று திமுக திட்டணுன்றக்காக சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுத்தாலும் எப்படி இந்த வளர்ச்சி, இந்த பத்திரிகை துறையில் இருக்கவங்க எத்தனை பேர் இப்படி வளர்ச்சி? இப்போது ஃபெலிக்ஸ் எதுக்கு டெல்லியில் கைது செய்யப்பட்டார்? இதுக்கு பின்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இவர் இங்கேருந்து சவுக்கு சங்கரோட காட்ஃபாதர் இருக்கார்ல, யார், பாரதி தமிழன், சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வச்சு பாரதி தமிழன் இருக்கார்ல, அவர் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவு இந்த இடத்துல நிலைப்பாடு எடுக்கலை. அவர் நிலைப்பாடு எடுத்திருந்தார்னா அந்த பாரதி தமிழன் ஏற்கனவே பாண்டியன் சார் சொன்ன மாதிரி பாதி தமிழன் மீதி தமிழன் ஆயிருப்பார் அவர். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு ஒரு 26ஆம் தேதி வந்து ஒரு போலியான பொதுக்குழு ஒன்று வச்சுருக்கார். பொதுக்குழுவில் அதுக்கு பேர் பொய்க்குழு. அந்த பொய்க்குழுவில் உதயநிதியை ஏமாத்துறாரு, இந்து ராமை ஏமாத்துறாரு, நக்கீரன் கோபாலண்ணனை ஏமாத்துறாரு. இப்போது ஒரு சின்ன லாஜிக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயம், இது சம்மந்தமான விஷயத்த சொல்லிடுறேன். இப்போது ஒரு 1000ல் 3 பிரிச்சிங்கன்னா 33.5% தான். அதில் கொஞ்சம் கூட மூணு அப்படின்னும் போது ஒரு 1400 உறுப்பினர் இருக்காங்கன்னா, அந்த 1400 உறுப்பினரில் 3 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? ஒரு 400 சொச்சம் வருமா? 400 சொச்சம் வரும்ல. ஆனால் போன வருஷம் அவர் பொதுக்குழு எவ்வளோ தெரியுமா நடத்தினார்? 57 பேரை வச்சு பொதுக்குழு நடத்தினார். அந்த பொதுக்குழு நடத்தி உதயநிதி வந்து அங்கே வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுத்ததும், வேற ஒரு திருமணத்துக்கு அந்த இடத்துக்கு வராத முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்தவுடனே அந்த படத்தை காட்டு, ஜோதி நிர்மலா இருக்காங்க பார்த்தீங்களா, பதிவுத்துறையில் இருந்தாங்கள முன்னாடி ஐஏஎஸ், அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, சவுக்கு சங்கரை வச்சு மிரட்டி ஊழல் பண்ணுறாங்கன்னு போட்டு இந்த ப்ரெஷரை கொடுத்து இவரே இப்போ சவுக்கு சங்கரை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, மேடம் இதை மட்டும் போட்டு கொடுத்துருங்கன்னு 53 பேரை வச்சு போலி பொதுக்குழுவை ஒரிஜினல் பொதுக்குழுவாக்கி 2,34,400 பணத்தை கட்டி இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்ற பேரை மீட்டுட்டார். இப்போ லைவில் கொண்டு வரணும். இப்போ இதுதான் மேட்ரு. லைவில் கொண்டு வரதுக்கு 26ஆம் தேதி அவர் எல்லாரையும் சந்திச்சு தான் ஆகணும். பத்திரிகையாளர் ஒரு பொய்க்குழு கூட்டத்தை நடத்தி ஆகணும். இதுக்கு நடுவில் ஃபெலிக்ஸ் சொல்கிறார், தொடர் என்ன காப்பாற்றுங்கன்னார். இது எப்படின்னா
பெலிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ அவரோட இன்டர்வியூலே கொடுத்துருக்காரு. சவுக்கு சங்கர் கடலூரில் கைதி ஆகும்போது என்னுடைய வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ பெலிக்ஸ்லாம் அப்படியே நுனி நாக்கில் ஆங்கிலத்தில் இருக்கவங்க தானே, அவங்க டைரெக்டாக அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து டைரெக்டாக வந்துட்டாங்க அமெரிக்கன் ஸ்கூலுக்கு வந்து. அப்படி இங்கிலீஷ் தமிழ் தெரியாது அவங்களுக்குலாம். அவங்க 2 பேரும் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அவரே சொல்கிறாரு, யார் ஃபெலிக்ஸை வந்து சொல்கிறாரு, என்னை வந்து என் வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க கடலூர் சிறையில், எப்படி தான் வந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் நான் உடனே என்ன பண்ணுறேன், எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, டக்குன்னு பாரதி தமிழன் ஃபோன் அடித்தேன். அவர் இன்டர்வியூலே கொடுக்குறாரு, பாரதி தமிழன் ஃபோன் அடித்தேன். பாரதி தமிழன் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால், உங்கள் ஃபோனை வச்சு ட்ரேஸ்வர் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ இவருக்கு எதனா ஒன்றா பாரதி தமிழன் தான் அவங்களுக்குலாம் காட்ஃபாதர் தெரியும்ல, ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கரும். அப்போ ஃபெலிக்ஸ் போய் கேட்குறாரு, தொடர் இங்கே எதனா பண்ண முடியுமா? இங்கே எதுவுமே பண்ண முடியாது. அவர் டுபாக் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு, நீங்கள் உடனே ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, டெல்லியில் போய் அட்வொகேட்டை கொடுத்து. அதாவது ஏன்டா அதாவது போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி ப்ரெஸ் கவுன்சிலுக்கு வந்து யூடியூப் போக முடியாது. கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து காலத்துலேருந்து அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் மட்டும்தான், அச்சு ஊடகங்கள் தான் பதிவு செய்யப்படுது. பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் படி இன்னும் காட்சி ஊடகமே கொண்டு வரல அதில் பெரும்பாலும். அப்படின்னும் போது டிஜிட்டல் ஊடகத்தையே சமூக ஊடகத்தையே அதில் கொண்டு வர முடியாது. அப்போ இவர் போய் ஒரு புகார் கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது. ப்ரெஸ் கவுன்சில் வந்து நீதிபதி கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே நீதிபதியே தப்பாக பேசி ஏற்கனவே இவங்க இதாக இருக்காங்கன்றனால இது வந்து ஒரு தப்பான கைடை வந்து ஃபெலிக்ஸுக்கு பண்ணிட்டார். இதன் மூலிமா அங்கே போயிருக்காரு. அவங்க ப்ரெஸ் கவுன்சிலில் தனிநபராக எப்பயுமே ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, ஒரு அமைப்பாக தான் கொடுக்க முடியும். அதுவும் பாரதி தமிழனுக்கு தெரியாமல் கைட் பண்ணிட்டார். அரங்கத்திற்கு வந்து பல்லவ தலை நன்றி சார். நன்றி.